இந்த பால்கனி வியூவில் இருந்து நீங்கள் ரெண்டு குழி ஓ ஓ ஓ எல்பராக இருக்குது பார்க்கல. அதுக்கு முன்னுக்கு ஒரு பெரிய தண்ணி தாங்க வாய்க்காலில் தண்ணி போய் கொண்டு தான் புலனர்வ காலங்களில் என்ன கட்டத்தில் இருக்கோ தெரியும். கம்மியிலுமே அதை பார்க்க கஷ்டமாக இருக்கும். தாய்லாந்தில் இருக்கிற ஒரு விகாரை, அதுவும் வந்து அந்த காலத்தில் கிணறுலாம் மேலே வரவே வராது. அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு இளைஞர்கள் குறிப்பாக வந்து கேகாலை மாவட்டத்துக்குரிய பின்னவலை எலிஃபென்ட் ஃபார்முக்கு வந்திருக்கிறேன். குறிப்பாக யாரோட என்ன பார்த்தீங்கன்னா ஜெர்மன்லேருந்து வந்த ஒரு கப்பல்ஸோட நான் இந்த பயணம் இருக்கும் அப்படின்னு நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன். நான் வந்தது ஒரு அப்பாவும் அவற்றை பிள்ளையும் வந்து இந்த ட்ரிப்பை வந்து மேற்கொள்ளினோம். உண்மையிலுமே எனக்கும் வந்து வியப்பாக இருந்தது. குறிப்பாக வந்து நேற்றிரவு வந்து பெந்தோட்டையிலேருந்து ஏற்றிட்டு வந்து இந்த கேகாலைக்கு வந்திருக்கிறோம். குறிப்பாக வந்து ஒரு நீண்ட பயணம் தான் என்னாலேயும் வந்து எல்லாம் இருந்தது என்றாலும் ஓகே. குறிப்பாக வந்து இங்கே வரைக்கில் இவையில் வந்து எலிஃபென்ட் பே அண்டு இங்கே வந்து புக் பண்ணியிருந்தேன் ஹோட்டல். ஆனாலும் வந்து அதுக்கு வந்து செக்இன் டைம் வந்து 4 மணியாக. அதால் வந்து நாங்கள் இதுக்குள்ளே வரேன்டா, இந்த இதில் தெரியுது பாருங்கள், இந்த வளாகத்துக்குள்ளே வரேன்டா நாங்கள் போய் அந்த டிக்கெட் எடுக்கணும். அதுவும் ஃபுல் டிக்கெட் எடுத்தால் தான் நாங்கள் உள்ளே வரக்கூடிய மாதிரி இருக்கும். அப்படி இல்லாட்டிக்கு 4 மணிக்கு பிறகு நீங்கள் செக்இன் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும், த்ரூவாக வந்து வரக்கூடிய மாதிரி இருக்கும். அப்போ இவையில் வந்து நாங்கள் இப்போ 1 மணிக்கே வந்துட்டோம். அதால் வந்து நாங்கள் டிக்கெட் எடுத்து தான் உள்ளே வந்து நாங்கள் உண்மையிலுமே வந்து எல்லாமே வந்து என்ன சொல்லுங்க, வெளிநாட்டவர்களோட வரைக்கில் வந்து புது அனுபவங்களை நான் பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது. அதோட நானும் வந்து இந்த ஹோட்டலில் தான் நிற்கிறேன். அக்கமடேஷன் வந்து இருக்குது, ஒரு பெரிய ஹோட்டல். நான் உண்மையிலே எதிர்பார்க்கல. கூகுள் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10,000 ரூபா தான் போட்டிருந்தது. சரி, நான் நினைக்கிறேன் ஓகே பட்ஜெட்டில் ட்ராவல் பண்ண போயிடும் அப்படின்னு மாதிரி யோசிச்சேன். ஆனாலும் வந்து பெரிய ஒரு ஹோட்டல் தான். சரி, நான் இப்போ இந்த ஹோட்டலை அப்படியே காட்டுறேன். இந்த மாதிரி ஒரு வியூ வந்து இப்போ 2 மணிக்கு ஜானங்கள் எல்லாம் குளிக்க வரும். அதே வந்து நாங்கள் அந்த ஹோட்டலில் இருந்தே பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். குறிப்பாக இந்த ஒரு ஒழுங்கைக்கில் வந்து நிறைய ஹோட்டல்கள் இருக்குது. இந்த ஹோட்டலோட மையமாக வச்சு நிறைய கடைகள் எல்லாம் இருக்குது. ஏன்னா வர்ற வெளிநாட்டவர்கள் வந்து இங்கே வேண்டக்கூடிய மாதிரி இருக்கும். இதோட இதில் எல்லாம் பாருங்கள், இந்த ஜானைகள் சம்மந்தமாக தான் இங்கே எல்லாமே வந்து இருக்கும். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஹோட்டல் எவ்வளோதுக்கு பிரம்மாண்டமாக இருக்குன்றதை பாருங்கள். ஹோட்டல் எலிஃபென்ட் பே. இது பாருங்கள், எங்களோட காரும் வந்து இந்த இடத்துல தான் வந்து நிற்குது. அப்படியே நான் உள்ளே போய் காட்டுறேன். உண்மையிலுமே எனக்கு வேறு இடங்களில் வந்து நின்றுருக்கிறேன். இது வந்து ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவம். ஏன்னா நாங்கள் வர்றது உள்ளே போய் பார்த்துட்டு உடனே வந்து ஓடிடுவோம், இதில் நிற்பான் அப்படின்ட்டு. ஆனால் வெளிநாட்டவர்கள் வரைக்கும் அதை சில் பண்ணுற மூமெண்ட்டில் வந்து வரைவிடும். எப்படி பிரம்மாண்டமாக இருக்குன்ட்டு பாருங்கள். இந்த ஹோட்டல் எல்லாமே ஜானை தான், ஜானையை வச்சு தான் செய்யணும். இந்த ஹோட்டலோட பால்கனி வியூவுக்கு வந்துட்டேன். இந்த பால்கனி வியூவில் இருந்து பார்க்கல எப்படியான ஒரு வியூ தெரியுதுன்னு பாருங்கள். இதில் வந்து ஸ்விம்மிங் பூலில் நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. அது மாதிரி இதுக்குள்ளே வந்து ரெஸ்டாரண்ட், அதே மாதிரி கீழே வந்து ஒரு சில உடுப்பு கடைகள் எல்லாம் இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா இந்த ஒரு சின்ன பிள்ளை நின்றவா ஃபுல்லாக வந்து அதுக்குள்ளே நீந்தி கொண்டிருக்கிறாள். நான் உண்மையிலுமே வந்து எதிர்பார்க்கல. அப்படியே கீழே போய் நாங்கள் பார்ப்போம். சரி, அப்படியே கீழே வரைக்கல இங்கே பாருங்கள் ரெஸ்டாரண்ட். அதில் இருக்கிற பாருங்க, நான் கூட்டிகிட்டு வந்தாங்க ஒரு வயசான அப்பாவும் அதே மாதிரி பிள்ளையும் வந்து இருக்கணும். இதுக்குள்ளே வந்து ஸ்விம்மிங் பூலில் 2 இந்த சின்ன பிள்ளை நல்லா அடைந்துறான். நான் நினைக்கிறேன் காட்டியிருப்பேன். அதிலேருந்து அப்படியே நாங்கள் போவோம் வழுக்கும் அப்படின்ற மாதிரி போட்டிருக்கேன். அதான் உண்மை. மழை பெய்யுது ஜாலியில் அடிக்கடி. அதோட இதுக்குள்ளே வந்து பார்த்திங்களாண்டா சின்ன பிள்ளைகள் விளையாடுறதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு செட்டப்பை வந்து செய்து வச்சுருக்கணும். இந்த பாருங்க, ஜானைகளோடையே அப்படியே அந்த டிசைன் வந்து இருக்குது, நல்லா இருக்குது. ஒரு நாளாவது இங்கே வந்து தங்குங்க எங்களோட தமிழாக்கள் கட்டாயம். அப்படியே இந்த ஆற்றை காட்டுற பாருங்க. இப்போ தண்ணி தெளிஞ்சிட்டு அன்றைக்கு வரைக்கும் வந்து பயங்கரமாக தண்ணி மஞ்சள் அடித்தது. இந்த அப்போ தான் அந்த வெள்ளம் வந்து பெய்து முடிக்கிறது. அப்படியே இஞ்சால வியூவை காட்டுற பாருங்க. இதுதான் ஹோட்டலில் முன்பக்கம். இல்லைலாம் ரோன் ஷோட் எடுத்தால் நல்லா தண்ணி இருக்கும். இதில் இந்த பார்க்கல இந்த தண்ணி இந்த கலரை பாருங்களேன் எப்படி இருக்குண்டு. இங்கே வரேன் சாப்பிட்டு கொண்டிருக்கணும். முதல்ல அப்படியே 2 மணிக்கு வந்து பார்த்திங்கன்னா இதில் தான் ஜானைகள் இங்கே வரைக்கும் பெறும். வெயிட் பண்ணி பார்ப்போம். இப்போ சரியாக 2 மணி ஆகிட்டு இன்னும் ஒரு விஷயத்தை வந்து உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு யோசிச்சு நான் ரெண்டு பார்த்திங்கன்னா நாங்கள் வந்த உடனே அந்த ஆட்டோ பார்க்கில் இருக்கிறார்கள். நாங்கள் அதுக்குள்ளே பார்த்து நாங்கள் போலீஸ் வந்து விடையில. அப்போ ஆட்டோ பார்க்கில் இருக்கிறார்கள் தான் அப்படி போயிடாது, நீங்கள் டிக்கெட் எடுக்கணும் அப்படின்ட்டு இவரை கூட்டிகிட்டு போயிட்டாங்க. நான் அந்த ரங்க முன்னே ஆளை வந்து கூட்டிகிட்டு போயிட்டு டிக்கெட் எடுத்துகிட்டு வந்தாங்க. அவருக்கு வந்து ஒரு 1000 ரூபா காசு இவர் கொடுத்தவர் போல இருக்கு. இல்லை 1000 ரூபா கேட்டு வரணும் தெரியல. இப்படியான நடைமுறைகளும் வந்து இங்கே இருக்கும். இப்போ பார்ப்போம் ஜானைகளை வந்து இங்கே வர்றதான்றதை பார்ப்போம். சரி, இப்போ ஜானைகளை வந்து கொண்டாந்துட்டோம். இந்த ஒரு வியூவில் நின்று பார்க்கணுன்றது எவ்வளோ நாள் ஆசை. ஆனால் அது வந்து நிறைவேறிட்டு. இதில் வந்து நான் நினைக்கிறேன் இந்த மற்ற ஜானைகளோட இது இந்த ராஜ ஜானைகளாக இருக்குமோ. இது பாருங்கள், இதுகளை பார்க்கலையோ ஒரு வித்தியாசம் வந்து உங்களுக்கு பெரிய உருப்படிகள். ஜானைகள் காட்டு ஜானைகள் இப்படி தான் இருக்கும் போல இருக்குது. இந்த அதில் வர்றதும் பாருங்கள் இவ்வளோ ஒரு உருப்படி உண்டு. ராஜா ராணியாக இருக்குமோ, ராஜா ஜானியாக இருக்குமோ. அப்படியே இன்றைக்கு இதில் இருந்து வேடிக்கை பார்க்குறதா என்னுடைய பொழுது. நிஜமாக இருக்குது. வேறு குறிப்பாக வந்து தும்பிக்கையால் உறைஞ்சி குளிக்கிற நடுவில் விட்டு காலுக்கு நடுவில்
ஆனால் சூப்பராக இருக்குது 3 ஜானைகளாக இருந்தாலும் எனக்கு கொஞ்சம் தலை மற்றவர்கள் வந்துடும். நான் நினைக்கிறேன் அது ஆற்றை கடந்து போகுது. உங்களுக்கு தெரியும் இந்த இதால் நடந்து ஒவ்வொரு நாளுமே கூட்டிகிட்டு இருந்தால் ஒவ்வொரு நாளுமே குளிக்க வைக்கிறதுக்கும் வேலைக்கு பொருட்படையாத. இங்கே பாருங்க எங்கள்கிட்ட வீட்டில் பாலு படுத்து கிடந்து கோவத்தில் படுத்துருந்து எழும்புற மாதிரி இருக்குது அவரை பார்க்க. இந்த ரைட் மற்றவர்களும் தருது. சரி இவரும் வந்து படுத்துட்டார். ஆனால் மற்ற ஜானை வந்தது அங்காலேயே வந்து கொண்டு வராங்க. இவர் இப்படியே நடத்தி நான் நினைக்கிறேன் இந்த ஹோட்டலுக்கு தான் வந்து கூட்டிகிட்டு வராங்க போல இருக்குது. யானையை கண்ட எங்களோட ஊர்களில் நாங்கள் ஒரு ஓட்டத்துக்கு இங்கே ஜானையோட வீரத்தை மழுங்கடிச்சு செய்கிற வேலையில் பாருங்க ரெண்டு குளிக்குது. அட கடவுளே, இது வேற பார்க்க பாலு கொட்டி தான் ஜாவார் எனக்கு. ஒவ்வொரு யானைகளுக்கும் வந்து ஒவ்வொரு பாகன் வந்து இருப்பார். அவர் சொல்கிறது தான் அந்த யானைகளும் வந்து கேட்கும். இந்த இதுலேயும் பாருங்கள் இந்த ஒரு வியூவில் இருந்து பார்க்கவே சூப்பராக தான் இருக்குது. இவர் வந்து உறைஞ்சி குளிக்கிறார் தும்பு கையால். இவர் வந்து தண்ணி குடிச்சிட்ருக்காரு. இங்கே இவரை பாருங்களேன் தண்ணி குடிச்சு வந்துருக்கார். யானை இருக்கிற தந்தம், யானை உடைச்சி எடுத்த மாதிரி தந்தத்தை உடைச்சி எடுத்த மாதிரி இருக்குது. இப்படியே சைட்டால் வரையினம் வங்கி அதுகளுக்கு கூடி சைட்டு அதுகள் வர அளவுக்கு அந்த சைட் இருக்குது தானே. அப்படியே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹோட்டலில் நிற்கிறாக்கள் வந்து பார்க்கணும். எங்கடையாக்களை வந்து காணையில் சாப்பிட்டு கொண்டிருக்கணும். இன்னும் ஓ ஓ ஓ என்ன ஒரு விஷயத்தை கண்டுட்டேன். நிஞ்ச பாருங்க யானைக்கு மேலே ஏறி இருந்துவார் அவர். அந்த காலால் தட்ட அந்த பக்கமே வந்து ஜானை வந்து போய் கொண்டு இருக்கு. இவர் வந்து என்ன தாண்ட மாதிரி நிற்கிறார். இதில் இங்கே பாலு மாதிரியே விழுகிறார். கடவுளே கிண்டல் பண்ணல. நான் அந்த மெமரியை சொல்கிறேன். இந்த பாருங்க இப்போ எலும்புவார் திருப்பி விளைக்கில் நான் இந்த கேமராவில் தென்படுத்தின்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். இந்த அங்காள் பக்கம் அங்கே விழுந்து படுத்துட்டேன். 2 பக்கம் மாறி விழுந்து படுக்குது போல். சின்ன பிள்ளைகளாராக இருந்தால் இதை போட்டு காட்டுங்க. இதை பார்த்துட்டே வந்து இலங்கைக்கு விரைவினம். இதில் ஜானை பாக்கள் வந்து கூட்டிகிட்டு வருவேன். ஏன்டா இப்போ வெள்ளையிலண்டா ஒரு டிப்ஸை கொடுப்பினன்றதுக்காக கூட்டி கொண்டு வருவேன் ஜானையில். அதுக்காக தான் இந்த ஹோட்டல்கள் வந்து பிரசித்தமாக இருக்குது. இப்படி ஒரு இது எங்கடையிலேயும் ரிவர் இருக்குது தானே செய்து நாங்களும் வந்து கொண்டுடலாம். ஒரு ஜானைகளை கொண்டு வந்து கேட்டு அரசாங்கத்தில் கேட்டு அங்கே கொண்டு வந்து செய்யலாம். கை நீட்டுறாருங்க. ஆனால் ஒவ்வொரு ஜானைகளையும் கட்டுறதுக்கு ஒவ்வொரு இடங்கள்லேயும் வந்து கம்பி வந்து போட்டு வச்சுருக்கணும். அந்த ஜானையோட காலை கீழே பாருங்க இருக்குது. வா நைஸ், உண்மையிலுமே சூப்பராக இருக்குது. இல்லை அப்படியே 4 ஜானைகள் இந்த பாருங்கள் நான் சொன்ன மாதிரியே வந்து இதில் கட்டி கொண்டிருக்கார் பாருங்க. அவ்வளோதான். இனியும் அது இந்த வரல ஜானை தெரியும். குட்டி யானைகளை தான் கொண்டு வந்து விட்டோன்னா அதில் அங்கே புல்லுக்காக போகிறது. இதில் எல்லாமே பெரிய யானைகள், தாய் யானைகளாக இருக்குமோ இல்லை தகப்பன் யானையாக இருக்கும். ஆனால் இந்த யானையோட வியூவை இங்கே பாருங்கள். இந்த ஹோட்டலோட மேல் வியூவிலேருந்து பார்த்து கொண்டிருக்கிறேன். இப்படி உலகத்தில் வேறு எங்கேயா இருக்கான்றதை நீங்கள் மறக்காமல் எனக்கு ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். சரியா? நான் இந்த வீடியோக்குள்ளே வந்து பார்த்ததில்ல உலகத்தில் இருக்கிற மாதிரி. இலங்கையில் தான் இப்படி ஒரு காட்சியை வந்து பார்க்கலாம். உண்மையிலுமே இலங்கை வந்து சொர்க்கம். அப்படியே பின் லொக்கேஷன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த யானை வந்து இப்போ குளித்து கொண்டு இருக்குது. குறிப்பாக வந்து மனுஷர் மாதிரியே அப்படி தண்ணி அள்ளி ஏற்றி கழுத்தை உறைஞ்சி வந்தானே அதே மாதிரியே வந்து செய்து கொண்டிருக்கு. இந்த பாருங்க அங்காள பக்கத்துக்கு எத்துது, திருப்பி தண்ணி எடுக்க போகுது. ஓகே, திருப்பி வந்து எத்துது. ஆமாண்ணா இந்த யானையை பார்க்கல எனக்கு ஒரு விசித்திரமாக இருக்குது. அது என் கையில் அந்த இதுக்கு தடி ஆம்பட்டுட்டு ஏன் நான் கமெண்ட்ரி பண்ணுறேன்னா உங்களுக்கு தெரியணும். சிலர் அந்த கேஷுவலாக பார்த்துட்டு விட்டுட்டு போயிருங்க. அதை செய்கிறது தான் கழுத்து உறைஞ்சிது பாருங்க. இந்த ஜானையை பாருங்கள், அந்த பாட்டுக்காடுற மாதிரியே வந்து ஆடிக்கொண்டிருக்கு. சூப்பராக இருக்குது பார்க்கல. இதை போட்டுட்டு ஒரு பாட்டை போட்டோம்னா பாட்டுக்கு ஆடிய ஜானை என்று போட்டு விடலாம். என்ன செய்கிறாரு தெரியல. ரைட் எல்லா சிங்கங்களும் ரங்கினோம். இப்போ அரைவாசி அங்காள ரங்கின வீட்டுக்கு அங்காள பக்கத்துக்கு ஓடிடுங்க. இந்த வாழ்க்கையிலேயே நான் இன்றைக்குத்தான் வந்து இந்த ஜானைகள் வந்து காதல் கொள்றதை வந்து நான் பார்த்தேன். நான் உண்மையிலுமே அந்த பாருங்கள் 2 தும்பிக்கையை இவங்க அவர் மிஞ்சால தும்பிக்கையை போடுறாரு, இவர் மிஞ்சால தும்பிக்கையை போட்டு அப்படி நான் நினைக்கிறேன் எல்லா ஜானைகளுமே வந்து பிரித்து வைப்பாங்க போல இருக்குது. அதனால தான் இந்த ஒரு இடம் வந்து அந்த ஸ்பாட்டாக இருக்கிறால வந்து அவையில் தங்களோட காதல்களை வந்து வெளிப்படுத்தினோம். அப்படியே வந்தார்கள் பாருங்கள். இன்னும் வந்து அங்காள பக்கம் வந்து போயில ஒரு கும்பலாக வந்து நிற்கணும் மாவட்டத்தில். என்ன அங்கால கொஞ்சம் ஜானைகள் அப்படியே புல் சாப்பிட்றதுக்காக போய் கொண்டிருக்கணும். எல்லாமே உங்களை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். என் கேமராவில் இவ்வளோ தான் வந்து சூம் போகும். அதனால் வந்து இவ்வளோ தான் காட்டிலும் கட்டாயம் கேமரா வந்து அப்டேட் பண்ணியே ஆகணும். இந்த காதல் தொல்லைகள் வந்து தொடர்ந்துமே வந்து நடந்து கொண்டு தான் இருக்குது. அதோட இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு கும்பல் ஒன்று வந்திருக்கு. இப்போ 2 மணி அப்புறம் தான் ஆக்களை வந்து விட்டுருக்கணும் இந்த இடத்துக்குள்ளே. அதனால் தான் வந்து எல்லோரும் இங்கே வந்திருக்கணும். அங்கே ஒரு 10-15 யானைக்கிட்ட புல் மேல் நடக்குது மழை விளையாண்டு.
அவ்வளோ சாப்பாட்டை போட்டுமே அதுகளுக்கு காணாது. குறிப்பாக இந்த யானைகள் சரணாலயத்தை பற்றி கூகுளில் பார்த்த வரைக்கும் 1975ஆம் ஆண்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்கணும். இப்போ வரைக்குமே வந்து 71 யானைகள் இருக்குது. அதில் வந்து 41 ஆணும் மற்றது வந்து பெண்ணும் அப்படின்ற மாதிரி போட்டிருக்கணும். 2021ஆம் ஆண்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு யானை வந்து ட்வின்ஸை வந்து பெற்றெடுத்திருக்கு. ஆனால் இப்போ நான் கிட்டடியில் வரைக்கும் வந்து 2026லேயும் வந்து அப்படியான ஒரு சம்பவம் வந்து நடந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். உண்மையிலுமே வந்து இப்படியான விஷயங்கள் எல்லாம் இலங்கையில் இருக்குதுன்றது நினைக்கல சந்தோஷமாக இருக்குது. இப்போ வந்து யூடியூப்பில் வந்து லைவ் விட்டேன் நான். அப்போ வந்து கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் வந்து தோன்ற மாதிரி சொன்னிச்சு. இதுவும் அப்படி தான், அந்த யானை வந்து கட்டி இருக்கிறத வந்து கண்டிருக்க நினைக்கிறேன். மிருகவதை சட்டம் அது வந்து யூடியூப் இதில் வந்து பார்த்துருப்பாங்க. சரி, அப்படியே இதுகள் வந்து இருக்கட்டும். நானும் வந்து இப்படியே போய் ரிலாக்ஸ் பண்ண போகிறேன். நாளைய தினம் வந்து வேண்டிய பிளான், இன்றைய தினம் வந்து இதான வேண்டிய பிளான். இதுக்கு பிறகு அந்த ஃபீடிங் எல்லாம் செய்யணும்னு வேறு சொன்னவேன். அதுக்கு வந்து போயினோம். நாங்கள் என்ன செய்கிறோன்றதை பார்ப்போம், இன்றைக்கோ நாளைக்கோ. சரி, இப்போ அடுத்த நாள் குறிப்பாக வந்து எங்களுடைய பின்னவலை எலிஃபென்ட் ஃபார்மில் இருந்து வெளிக்கிட்டு ஒரு 9 மணிக்கு வெளிக்கினாங்க. இங்கே வந்து 11 மணிக்கு வந்துட்டோம். 2 மணி நேர பயணமாக இருந்தது. குறிப்பாக வெளிநாட்டவர்கள், அதாவது ஜெர்மனாக்கள் வந்து மேலே போயிட்டோம், தாங்களே போயிட்டு வரேன் அப்படின்னு சொன்னதால் வந்து நான் வந்து கீழே இருக்கிறேன். ஏன்னா இன்றைக்கு வந்து சிகிரியா போய் பார்க்க போயிடும். அதுலேருந்து அப்படியே வந்து புலனர்வு போயிடும். ஒரு என்ன சொல்ல பார்ப்போம், ஒரு ரஷ்ஷான ஓட்டம் அப்படின்னு தான் சொல்லலாம். குறிப்பாக இந்த இடத்துல நான் காட்டு இடம்ன்றதால காட்டக்கூடாதுன்னு யோசிச்சேன்னா, ஆனால் இங்கே செய்கிற குரங்குகளோட சேட்டையில் நான் உங்களுக்கு காட்டலாம் தானே. அதால் வந்து காட்டுறேன் பாருங்கள் என்னென்ன செய்திகளில் நீங்கள் இருக்குது அந்த கடைகளில் நின்று குரங்குகள் எல்லாம். குறிப்பாக இந்த ரோட் சைட்லேயே வந்து வாகனத்தை பார்க் பண்ணிவிட்டு நிற்கிறது தான் கூடுதலாக கைடாக வர்றார்கள். இந்த கடைகள் வந்து இது கட்டி கொடுத்ததில், ஆனாலும் ஒரு சில கடைகள் வந்து திறந்திருக்கு, ஒரு சில கடைகள் வந்து திறக்கல. அந்த பூக்கள் விற்கிற எல்லாமே இது பாருங்க. குரங்குகள் இதில் 2 3 படுத்து கிடந்தது. இதில் எனக்கிட்ட சம்பவமாக தெரியாது குரங்குகள். ஹலோ பாஸ், இது பாருங்க அப்படி ஹாயாக இருக்கு. விளையாட்டை பாருங்களேன், அதில் பாருங்க. இதைத்தான் காட்டணும்னு யோசினா. இதாக பாருங்க, இந்த குரங்கு வந்து அப்படியே படுத்துருக்கார் பாசையா. அப்படி இஞ்சால் வாக்க திரும்பி சின்ன குழந்தைகள் படுத்துருக்குங்க, அப்படியே வந்துருக்கு. ஹலோ பாஸ், நீங்கள் தான் கடும் குழப்படியான ஆக்கள் பாருங்க. அதிலே மூத்திரம் நல்லா அடிச்சுட்டு கொடுத்துட்டு மேலே மேலே பாருங்கள். வேலை கடிப்பட்டு விளையாடி கொண்டிருக்கேன். கீழே வேல் தொடங்கிட்டேன் விஜால. ஐயோ, எனக்கு ஒரு மையங்கனையில் குரங்கு சம்பவம் செய்த ஞாபகம் இருக்குது. அதில் 8 நின்று கொள்ளும். அவர் தான் பாவம் களைச்சி போய் அப்படியே கொடுத்துருக்கு. இங்கே வேற பாருங்க. இது ஹலோ, என்ன சாப்பிடுதுன்னு தெரியல. இதில் வந்து சாப்பாடுகளை கொடுத்துறாங்க. அது இந்த ஆக்ரோஷம் வந்து கூடுதலாகவே இருக்கும். இந்த பார்க் ஃபுல்லாகவே வந்து இதான் நடக்குது. இப்போ இதில் கிட்டத்தட்ட போயே 1 மணித்தேலம் ஆகுது. வந்துடுவேன் நினைக்கிறேன். இதுக்கு பிறகு அப்படியே சிகிரியா தான். இன்றைக்கு ஃபுல்லாக ஓட்டம் தான். சரி, இதுக்கு முதல் கேவ் டம்மில் நின்றுருப்போம். 2 பேரும் வந்த வேல் பார்த்தீங்களாண்டா 2 பேரும் கள்ளச்சி விழுந்து போய் வந்தீங்கன்னா நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க போயிடும். சரி சாப்பிடுவோம் அப்படின்ட்டு பார்த்தா அப்படியே இல்லை, சிகிரியாவுக்கு விடுங்கன்ட்டு சிகிரியாவில் கொண்டு வந்து இறக்கி விட்டாச்சு. குறிப்பாக வந்து வெளிநாட்டவர்கள் இறக்குறதுக்குன்ட்டு நாங்கள் லோக்கலுக்கு என்ட்ரன்ஸ் ஒன்று இருக்குது, வெளிநாட்டவருக்கு ஒரு என்ட்ரன்ஸ் இருக்குது. அதில் தான் வந்து இறக்கி விட்டுட்டு இப்போ கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரத்துக்கு கிட்ட ஆகுது. இவையில் வந்து சாப்பிடணும். அதில் எனக்கு பசிச்சுது, நான் போய் சாப்பிட்டுட்டு வந்துட்டேன். இப்போ அவளுக்காக வெயிட் பண்ணி கொண்டிருக்கேன். குறிப்பாக வந்து நாங்கள் ஃபாரினர் என்ட்ரன்ஸால் போய்க்கில் வந்து கொண்டே ரக்கலாம். ரக்கி போட்டு விரைக்கில் வந்து ஒரு பாஸ் ஒன்று எடுத்துகிட்டு வரணும். பாஸ் எடுத்துகிட்டு வந்து நாங்கள் சிகிரியாவில் ரங்கேக்கில் நீங்கள் வந்திருந்தால் தெரிஞ்சிருக்கும். அதுக்குள்ள நிறைய கடைகள் எல்லாம் இருக்கும். அந்த கடைக்கு பக்கத்துலேயே ஒரு பார்க்கிங் கொண்டு இருக்கும். அந்த பார்க்கிங்குக்கு நாங்கள் வரோம். நாங்கள் பாஸ் எடுத்தே ஆகணும். போன முறையும் எங்களுக்கு அந்த ஒரு விஷயம் தெரியாத வந்து நாங்கள் அந்த வேனை கொண்டு வர சொன்னோம். நாங்கள் சொன்னோம் பாஸ் இல்லாமல் நீங்கள் வரையலான்ட்டு. அதால் வந்து நாங்கள் வரையலாம் போச்சு. திரும்பி இங்கேருந்து நடக்கணும், நிறைய தூரம் நடந்து போகணும். அந்த ஒரு காரணத்தால் தான் இந்த பார்க்கிங்குக்கு வர சொல்லிவிட்டு அவருக்கு லைவ் லொக்கேஷனை போட்டுட்டு இந்த இடத்துல நிற்கிறேன். இந்த இடத்துல வியூ வந்து நல்லா இருக்குது, உங்களுக்கு காட்டுறாருங்க. இதில் தான் நிறைய வாகனங்கள் எல்லாம் இந்த இடத்துல நிற்கும். குறிப்பாக வந்து அப்படியே இறங்கி இதுக்குள்ளே தான் வந்து சேருவினம். அப்படியே வந்துட்டு அங்கே வரையும் நடக்கணும், அங்கேருந்து அங்கே வரையும் நடக்கணும். இந்த பார்க்கிங்கில் விட்டால் இது ஈஸியாக வேலுக்கு. இந்த சிகிரியா பாருங்க அப்படி தெரியுதுண்டு. இது மட்டும் இல்லை, இதுக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கு புலனறுவை போயிடணும். இங்கேருந்து 68 கிலோமீட்டர். இது ஏதோ நாங்கள் எங்களோட தமிழாக்கள் எல்லாம் நாங்கள் சுற்றி பார்ப்போம், அப்படி சுற்றி பார்க்குற மாதிரி இருக்குது. ஏதோ மலமலண்டு எல்லாத்தையும் பார்த்துருவோணுமென்ற ஒரு எண்ணத்தில் வந்து ஐயாவும் அவற்ற மகளும் வந்து சரி தெரியும் மகளுக்கு வந்து அது ஐயோன்னுட்டு போகிறா. இருந்தாலும் பார்ப்போம். சரி, இதுலேருந்து வரட்டும் வந்துடுவேன் நான் நினைக்கிறேன். சிகிரியாவில் இருந்து பார்த்திங்களாண்டா புலனறுவை போய் கொண்டு இருக்கிறோம். ஒரு சம்பவம் நடந்தது, அதை நான் அப்புறம் சொல்கிறேன். அதுக்கு முன்னுக்கு ஒரு பெரிய சம்பவம். இதில் பாருங்கள் இவ்வளோ கார்கள் எல்லாம் வெயிட் பண்ணி கொண்டிருக்கேன். எதுக்காக அப்படின்ட்டு பார்த்திங்களாண்டா, இதில் மின்னேரியா சஃபாரிக்கு போனால் பார்க்கக்கூடிய யானைகளை இந்த ரோட்டடியிலே நின்று நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குங்க. இவ்வளோ யானை நிற்கிது பாருங்க. அங்கால ஜீப் சவாரிலையும் ஒரு ஆள் நின்று பார்த்து கொண்டிருக்கிறேன். அப்பா உண்மையிலேயும் வேறுமே. அதோட நான் கூட்டிகிட்டு வந்தது இவரைத்தான் களைச்சி போயிட்டு ஒரு ஆள் போயிட்டு வந்து
எப்படி இந்த சூமோலாம் தான் போகுது, அதான் வந்து காட்டையெல்லாம் இருக்கு ஆக நல்லா. இதில் பாருங்கள் குட்டி யானைகள், ஒவ்வொரு யானைகளுக்குமே வந்து குட்டி யானைகள் இருக்குது. அது வந்து நான் கேமராவில் இதுக்கு முதல் கொஞ்சம் கேமரான்ற ஃபோன் கேமராவில் ஜூம் பண்ணி காட்டியிருப்போம், உங்களுக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஆக்கள் வந்து இன்னும் வந்து கூடிக்கொண்டு தான் இருக்கிறேன் அந்த இடத்துல. சூப்பரான ஒரு வியூவாக இருக்குது சார், உண்மையிலுமே எதிர்பார்க்கல. நான் ரோட்டில் வரும்ட்டு பார்த்தா நான் ரோட்டில் ஒன்றே காணலை, எல்லாமே இங்கே நிற்கிது போல் இருக்குது. சரி, இதில் வந்து கொஞ்ச நேரம் வந்து பார்த்தீங்கன்னா இருட்டு ஆயிரும். பெரிய ஒரு சம்பவம் வந்து செய்து விட்டுட்டு ஜீவன்கள் உள்ள இருக்கிறோம், நான் சொல்கிறேன் உங்களுக்கு. சரி, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் கிட்டத்தட்ட இவையோட ட்ரிப் ஸ்டார்ட் ஆகி 3வது நாள் ஆகுது. நேற்று சிகிரியால் என்ன சம்பவம் வந்து பார்த்தீங்கன்னா, நான் வெளிநாட்டவர்கள் என்ற சாலை நான் சொல்லியிருப்பேன், அங்கே இறக்கிட்டு அதில் நிற்கிறேன் அப்படின்ட்டு பார்க்குறேன் காணவே இல்லை. பிறகு வந்து பார்த்தீங்கன்னா திருப்பி நான் இறக்கி விட்ட இடத்துக்கு போனால் என்னென்னு பார்த்தீங்கன்னா அவன் ஃபோனை வந்து விட்டுட்டு போயிட்டேன் காருக்குள்ள. அப்போ எப்படி தொடர்பு கொள்றதுன்றது தெரியாமல் இருந்தது. அதால் வந்து பார்த்திங்கன்னா திருப்பி போய் அங்கேயும் பார்த்தேன் காணேன். திருப்பி டிக்கெட் எடுத்துகிட்டு நடந்து போய் அந்த கிட்டத்தட்ட சிகிரியாண்ட ஒரு இறங்குறது கிட்ட திருப்பி போய் அதே இடத்துல நின்று பார்த்தேன். ஏன்னா இங்கே காணையில் தானே, அப்போ அங்கே போய் நின்று பார்த்தேன். ஒரு அரை மணி நேரத்தில் கள்ளச்சி விழுந்து வரையினோம். நல்ல வேலை நான் அந்த இடத்துல இருந்து இல்லாட்டிக்கு மாறுபட்டிருப்பேன். வேண்டாம் இதால் போகிறதா வந்த உடனே தண்ணி தாங்கன்னு கேட்டு பிறகு தண்ணியை வண்டி கொடுத்த உடனே சாப்பிடுவாங்களா அப்படின்ட்டு பார்த்தேன். அப்பையும் சாப்பிட்ற ஐடியா இல்லை. நீங்கள் ஹோட்டலுக்கு லேட் ஆகுது, எடுங்க புலனரவுக்கு போக மாட்டேட்டு புலனரவு எடுத்து கொண்டு வரைக்கிறேன். அந்த ஜானையில் இந்த இதெல்லாம் பார்த்தது உண்மையிலுமே ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவமாக இருக்குது இவரோட பயணிக்கிறது. இன்றைய தினம் வந்து பார்த்திங்கன்னா வரலாற்று சம்மந்தமான இடங்கள் எல்லாம் புலனரவில் இருக்குது தானே, அதுகள் எல்லாத்தையுமே பார்த்துக்கொண்டு இந்த வெள்ளிக்கிழமை அந்த சிவன் கோயிலுக்கு போக சான்ஸ் கிடச்சிதுன்னா கட்டாயம் போய் பார்க்குறேன். பூசை நடந்தால் அதையே நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். அதுக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கு கண்டியில் வந்து பார்த்திங்கன்னா பிரகரா நடக்குது அப்படின்னு சொல்லியிருக்கணும். அதோட டிராஃபிக்கில் மாற்றடா இல்லை பிரகரா நாங்கள் பார்க்கலாமா அப்படின்னு வேறு கேட்டவர். நானும் விசாரிச்சுனான். நல்ல நேரம் ஏதோ ஒன்று சொல்லுவினோம், அதுக்கேற்ற மாதிரி வந்து ஸ்டார்ட் ஆகுமா, பின்னர் 5 மணி அப்புறம் தான் ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு சொன்னவேன். இருந்தாலும் பார்ப்போம். இப்போ இதில் இருந்து நாங்கள் தங்கியிருக்கிற ஹோட்டலில் நான் உங்களுக்கு சாம்பிளாக காட்டுறேன். நான் இந்த ஹோட்டல் இடத்துல இருக்கேன்டா, நாங்கள் இஞ்சால பக்கம் அதாவது சிகிரியாலேருந்து வரைக்குள்ள இப்படியே புலனர டவுன் போகிற பக்கத்தில் இந்த வாய்க்கால் இருக்குது தானே, அதுக்கு பக்கத்துலேயே வந்து இருக்குது. இதில் பாருங்கள் இவ்வளவு தண்ணி கட்டுப்பாடில் இப்போ வெயில் எல்லா இடம், ஆனாலும் வந்து வாய்க்காலில் தண்ணி போய் கொண்டு தான் இருக்குது. ஒரு சூப்பரான ஒரு மேலே நான் பண்டிலே மாதிரி பார்க்கலாம். அதே மாதிரி டிக்கெட் எடுக்கிறனாலும் அதுக்குள்ளே தான் இருக்குது அந்த என்ட்ரன்ஸோட. இதுதான் பார்த்திங்கன்னா ஹோட்டல் சியான்கோ ஹாலிடே ரெசார்ட் ரெண்டு போட்டிருக்கணும் பாருங்கள். ஒரு பெரிய பிரம்மாண்டமான ஒரு ஹோட்டலாக கட்டியிருக்கணும். ஆனாலும் வந்து இப்போ ஆஃப் சீசன் போல் இருக்குது. இதில் என்ட்ரன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஒரு இது மாதிரி ஒரு கஃபி ஷாப் இதில் இருக்குது பாருங்கள். எல்லோரும் வந்து குடிப்பினமான்றது தெரியல, நினைக்கிறேன் இந்த ஹோட்டலில் இருக்கிறார்கள் குடிக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு செட்டப் பண்ணணும். மண் குடிசையிலே இப்படி ஒரு இது வீட்டில் செய்தால் சூப்பராக இருக்குமென்னு யோசிக்கிறேன். ஆர்பிகா காஃபி அப்படின்ற மாதிரி போட்டிருக்கணும். காஃபி குடிக்கிறாங்களா இருந்தால் சட்டப்படி ஒரு லொக்கேஷனில் குடிச்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். அப்படியே இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஹோட்டல்னா முகப்பு பகுதி. இப்படி 2-3 பில்டிங்கள் இருக்குது. இதில் பாருங்கள் இந்த பில்டிங்கெல்லாம் இப்படி இருக்குன்ட்டு பச்சை கலரில் சும்மா ஹைஃபையான ஒரு இதாக இருக்குது. குறிப்பாக எங்கடையாக்கள் வந்து நிற்கிறது வந்து அங்காள பக்கம். இதில் வெள்ளாரையை வளர்த்து வச்சுருக்கணும். இப்படி நீட்டாக இருக்குன்னு பாருங்கள். இப்படி யாராவது ட்ரைவ் பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். நான் கூட ட்ரைவ் பண்ணும். இந்த கார் வந்து இந்த இடத்துலலாம் நிற்கிது. இங்கே பாருங்கள், இதுவும் ஒரு தனி பில்டிங். குறிப்பாக வந்து எனக்கு இதில் பிடிச்சது அங்காலேருந்து வர்ற வாய்க்காலில் தண்ணி எஞ்சால் எடுத்து இந்த இதுக்குள்ளேயும் வந்து ஒரு வாய்க்கால் மாதிரி ஒரு அமைப்பு, நடுவால் தண்ணி ஓடிக்கொண்டே இருக்குது. எப்படி ஒரு கார்டன் செட்டப் பண்ணி பாருங்கள். குறிப்பாக வந்து இந்த புலனர்வு காலங்களில் இருக்கிற மாதிரி அந்த வட்டதாயெல்லாம் இருக்குது தானே, அதே ஒரு செட்டப்பை தான் வந்து இதில் செய்து வச்சுருக்கணும். இங்கே பாருங்கள், ஸ்விம்மிங் பூலோட இந்த ஒரு ரூம்ஸ் இவையில் நிற்கிறது அந்த நேர் ரூமில் தான் வந்து நிற்கணும். சூப்பரான ஒரு வியூவோட இந்த ஸ்விம்மிங் பூலில் ரிலாக்ஸ் பண்ணணுன்றதுக்காக தான் இதை புக் பண்ணவே இல்லை அப்படின்ற மாதிரி எனக்கு சொன்னவே. நல்லா அப்படியே ரூமில் இருந்து குளிச்சுட்டு போகக்கூடிய மாதிரி இருக்கும். பாருங்கள் எப்படி இருக்குன்னு இந்த வியூ. வேறு ரகண்டா சாமி. ஆனால் பெரிய விலை இல்லை, 20,000 ரூபா தான் போட்டிருக்கு. வேலும் வந்து 47 யூரோ தான் வந்து பே பண்ணியிருந்த வேல். அதில் வந்து நீங்கள் தங்கலாம். இந்த கண்ணாடி தான் இந்த வீடியோவுக்கு சும்மா பொலிஷிங்காக எடுத்து காட்டுது. ஆனால் சூப்பராக வந்து மெயின்டைன் பண்ணினோம். நாங்கள் இதுக்கு முதல்ல அந்த எங்களுடைய கனடா நாகல் வாங்கின ஒரு ஹோட்டலில் வந்து அவையில் சொன்ன இதை எப்படி இருக்குன்ட்டு அந்த இதில் ஸ்விம்மிங் பூலில் வந்து குளிக்கவே இல்லை. ஆனால் இது சூப்பராக இருக்குது. பார்த்தோன்னே அப்படி விழுந்து குளிக்கணும் போல் இருக்குது. இதில் பாருங்களேன், இதில் ஒரு செட்டப் பண்ணி வச்சுருக்கணும்.
எல்லாமே வந்து கரங்கல்லால் தான் அந்த தண்ணி வர்றதுக்கு ஏற்ற மாதிரி. அதோட முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த புது கார் தானே, அதால் வந்து நான் ஆயில் பார்க்குறேன். ஆனால் கேடிஎஸில் எல்லாம் போய்க்கில் வந்து அடிக்கடி ஆயில் பார்க்குறேன். நான் ஒரு 4 மணியெல்லாம் பார்க்குறேன். நான் அப்போ போனஸ் என்னோட கேட்டேன் நான். அப்போ அவர் சொன்ன விஷயம் வந்து பார்த்திங்கன்னா புது காரண்டாலும் நீ பார் என்னடா ஆயில் எப்போ குறையுமன்றது குறையாது. ஆனாலும் சில இந்த ஆயில் ஃபில்டர்கள் அதுகள் கலண்டு என்ன கட்டத்தில் இருக்கோ தெரியும், கலண்டாலும் கலரும் அப்படி என்ன மாதிரி இதெல்லாம் சொன்னார். அதில் எனக்கு ஒரு பயம் கொண்டு வந்துட்டு அதால் வந்து இன்ஜின் ஆயிலை வந்து பார்த்துருவேன் முடிவு பண்ணான். கிட்டத்தட்ட சர்வீஸ் போகிறதுக்கிட்ட வந்துட்டு இதில் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். என்ன பிளர் ஆகுது, கிட்டத்தட்ட லெவலுக்கு இருக்குது. அதால் வந்து பிரச்சனை இல்லைன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி தண்ணியும் இதுக்காக பார்க்குறது, தண்ணியும் குறைஞ்சிட்டு போல இருக்குது சர்வீஸுக்கிட்ட வேறு. வேறு என்ன இதுக்குள்ளே பார்க்கணும் இல்லை கட்டாயம் பார்க்கணுமான்றதை நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு இன்னொரு விஷயம், எனக்கு பிடிச்ச ஒரு விஷயம் கொய்யாக்காய். வீட்டில் ஒன்று இருந்தாலே வந்து விட மாட்டேன். இதில் எல்லாம் பாருங்கள் போல் இருக்குண்டு. ஆனாலும் வந்து இஞ்சால பக்கம் நெருப்பில் எரிஞ்சிருக்கு. இஞ்சால பக்கத்தில் இதாக பாருங்கள் இருக்குது. சூப்பரான ஒரு கொய்யாக்காய்ங்க. உங்களுக்கு எத்தனை பேருக்கு இந்த ஊர் கொய்யாக்காய் பிடிக்கும்ன்றதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இது ஆஞ்சி ஒரு கழுவிட்டு சாப்பிட்டா சரி நிறைய இருக்குது. ஆஞ்சி வச்சுருந்தா 2 ஃபுல்லாக சாப்பிட்லாம் போல் இருக்குது. இந்த இதுக்குள்ள எல்லாம் பாருங்க. சரி இப்போ ஆஞ்சி கழுவிட்டேன். சூப்பராக இருக்கும். டியூஷன் படிக்கிற காலத்துலலாம் வளவில் அடிக்கடி போய் இந்த கொய்யாக்காய் கலவரத்து சாப்பிட்றது ஞாபகம். இந்த கொய்யாக்காயில் என்ன விருப்பம்ன்றது தெரியல எனக்குண்டா. இப்போ 9 மணிக்கு தானே அகல் வருவேன்னு சொல்லியிருக்கணும். பார்ப்போம் வெளிக்கிட்டு அடுத்த என்ன நடக்குன்னு. இப்போ பார்த்திங்கன்னா நாங்கள் மியூசியத்தை அடியில் டிக்கெட் போய் எடுத்துகிட்டு வந்துட்டோம். குறிப்பாக வந்து மியூசியத்தில் ஃபுல் டிக்கெட் இருக்குது, ஹாஃப் டிக்கெட் இருக்குது. லோக்கல் ஆகல் எடுக்கிறது, லோக்கல் ஆகலுக்கு எப்பயுமே வந்து ஃப்ரீ தான். ஆனால் ஃபாரினர்ஸ் வந்து எடுத்தே ஆகணும். அவையில் வந்து மேப்பும் கொடுப்போம். அந்த மேப்பை கொண்டு நாங்கள் இங்கே எக்ஸ்ப்ளோர் பண்ணக்கூடிய மாதிரி, அவையில் அங்கே இங்கே எக்ஸ்ப்ளோர் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இவையில் வந்து கேட்டது நாங்கள் 2 hours எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆகும், நீங்கள் வெயிட் பண்ணுறீங்களான்ட்டு. நான் நினைக்கிறேன் அவையில் சைக்கிள் எடுத்துகிட்டு சுற்றுற ஐடியாவில் இருந்த அவையில் போல் இருக்குது. அப்போ நான் சொன்னேன் உங்களுக்கு அது கஷ்டமாக இருக்கும் இந்த வெயிலுக்குள்ளே, நான் ஒவ்வொரு இடத்துலையும் கொண்டே நிப்பாட்டுறேன், நீங்கள் உள்ளே போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு வாங்கன்ட்டு. முதலாவது வந்து ஒரு இடத்துக்கு வந்திருக்கிறோம். நான் அதெல்லாமே நாங்கள் காட்டலை, ஏன்னா போன வீடியோவில் நாங்கள் காட்டியிருப்பேன். இதுக்கு முதல் நான் நினைக்கிறேன் சுவிசாக்கள் வந்துட்டு இருந்த டைம். அதனால் இங்கே என்னென்ன குளறுபடிகள் அங்கங்கே நடக்குதுன்றதை நான் உங்களுக்கு காட்டு. பெரும்பாலும் வெளிநாட்டவர்கள் வந்து இந்த பைக்கில் தான், பைசைக்கிள் அதில் ரெண்டில் எடுத்துகிட்டு தான் வந்து வருவினோம். கொஞ்சம் ஜங்கான ஆக்கள்னா ஓகே. எந்த ஆள் வேறு வயசான ஆள் உண்மையிலுமே வந்து அவருக்கு கஷ்டமாக இருக்கும். இந்த இடங்கள் எல்லாமே பெரிய பஸ்ஸில் வர்றவங்களெல்லாம் அப்படி தான் கொண்டு வந்து இதில் இறக்கி நின்று அடுத்தடுத்த இடங்களுக்கு வந்து ஏற்றுக்கணும். ஜானைகள் விற்கிறது, அதுகள் விற்கிறது எல்லாமே வந்து இங்கே நிறைய என்ன சொல்ல பிஸ்னஸ் செய்கிறார்கள் எல்லாமே இருப்பினோம். அதில் எப்படியா சேல் பண்ணணுன்றது உண்மையிலுமே அதை பார்க்க கஷ்டமாக இருக்கும். கெஞ்சி கொண்டு திருவினம். எனக்கு உண்மையிலுமே இப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு உழைக்கிறார்களும் இருக்கணும் இந்த இலங்கையில். இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சைனா டீம், சைனாக்கார ஒரு நாட்டுக்கு வரவழிக்கிட்டால் ஒன்றாளிவு. அதே மாதிரி ஒன்று டூரிசமில் வந்து நல்ல டெவலப்மெண்ட் வந்து இருக்குது. இதில் ஒரு ஸ்கூல் டீம் ஒன்றும் வந்திருக்குது டூருக்கு. இது பாருங்க, அதிலேயும் ஒரு அண்ணா ஒரு ஆள் வந்து கேப் விற்று கொண்டு இருக்கிறார். ஆனால் இங்கே பெரும்பாலானாக்கள் வேண்டவே மாட்டினோம். ஒரு சிலர் மட்டும்தான் அதை வேண்டிவினோம், ஒரு சில வெள்ளையில் தான் அதை வேண்டிவினோம். அந்த காலம் தான் வந்து வேண்டுறது புதுசாக இருக்கிற ஒரு விஷயம். இதைத்தான் ஃபஸ்ட்டாக வந்து பார்க்க போயிருக்கணும். இப்படி போக சூப்பராக இருக்கணும் இந்த இடம். பேரை மறந்து போயிட்டேனே. அதோட அந்த வெளிநாட்டவர்களுக்கு வந்து மேப் கொடுப்பிடும். இந்த மேப்பை நானும் சொல்லட்டி பார்க்குறேன்னு ஒரு பலாயம் எனக்கு விளங்குதே இல்லை. ஆனால் இதில் வந்து பார்த்திங்கன்னா சிவன் கோயில் 1, 2 எல்லாம் வந்து போட்டிருக்கணும். சிவன் தேவாலயம் என்று தான் போட்டு கொடுத்துருக்கணும். இதில் தான் அந்த கவுண்டர் இருக்கிறது போல இருக்குது. நான் அப்புறம் கொஞ்சம் நான் பார்த்தா தான் இதெல்லாம் விளங்கும் எனக்கு. இதில் ஒரு பிக்கு ஒரு ஆள் நிற்கிறாரு பாருங்க, உடுப்பை பாருங்களேன் என்ன கலருண்டு. உண்மையாக எனக்கு சைனாவா தாய்லாண்டாண்டு ஒரு டவுட் ஒன்று வந்துட்டு இப்போ. இது வந்து அரச மாளிகை. எங்களுடைய ஆளை பாருங்க, அதுக்கடையில் பார்த்துட்டு வந்துட்டுருக்கு நம்ம 2 பேரும். சரி, இப்போ முதலாவது சைட் பார்த்து கொண்டு இருக்கையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இயற்கை உபாதை காரணமாக டப்பன் நெஞ்சு போவோம் அப்படின்னு சொல்லிட்டார். அதில் நாங்கள் 2வது அந்த வட்டதாகையெல்லாம் இருக்கும் அந்த துண்டுக்கு வந்திருக்கிறோம். இதில் வேறு சைனாக்கள் நிற்கிறோம். இப்போ நாங்கள் இதுலேருந்து மேலே எல்லாமே நாங்கள் இதுக்கு முதல் பார்த்துருப்போம். அதனால் எங்களுடைய ஆக்களை போய் பார்த்துட்டு வந்து பார்க்குறேன் என்ன செய்யணும் வேண்டும் வாக்கினமானுட்டு நினைக்கிட்டு. மேலே வந்து எனக்கு காத்திருந்த அதிர்ச்சி ரெண்டு பார்த்திங்கன்னா எங்களுடைய ஆக்களை காணலை. குறிப்பாக வந்து இங்கே நிறைய லோக்கல் ஆக்களுக்கு வந்து கைட் பண்ணி கொண்டிருக்கேன். அதில் வேறு சிங்களாக்களை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி கொண்டு இருக்கிறத பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. ஒரு டீம் ஒன்று வந்துருக்கு போல இருக்குது. ஆனால் வெள்ளியில் முதல்ல நைஸாக நின்று பார்க்கணும். போன முறை வந்து இந்த ஒரு இதை பார்க்கல டப்பண்டு போயிருப்போம். இது வந்து கிட்டத்தட்ட பராக்கிரம மன்னால் கட்டப்பட்டது. 7 அடுக்கு மாடிகள் இருக்குன்னு மகாவம்சத்தில் கூறியிருக்கான். அதை ஒத்ததாக வந்து இது இருக்கிறதால வந்து இதை 7 அடுக்கு மாடின்னு சொல்லினோம். குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இது தாய்லாந்தில் இருக்கிற ஒரு விகார ஒரு பேர் ஒன்று போட்டிருந்தது. அதை ஒத்ததாகவும் இருக்குன்ற மாதிரி போட்டிருந்தது. அந்த காலத்தில் வெளியில் சுண்ணாம்பு பூச்சிகளெல்லாம் இருந்திருக்கும். இந்த காலத்தில் பாருங்கள் ரிப்பேர் பண்ணி கொண்டிருக்கணும். இதுகளை இப்படி தான் பாதுகாத்து கொண்டு வரணும் வரலாற்று சம்மந்தமான இடங்களை. இதுலேயும் வச்சு ஏதோ ஒன்று செயல் பண்ணி கொண்டிருக்கேன். இந்த வெள்ளி மாலை வந்து நல்லா இருக்குமோ
எல்லாம் விற்று கொண்டிருக்கணும். எனக்கு இந்த புலனர்வு வரலாற்று இடங்களில் இந்த வட்டதாகம் வந்து பிடிச்ச ஒரு விஷயம். நல்லா இருக்கும் மற்ற இதோட வித்தியாசமான ஒரு இது. அந்த காலத்தில் தலதாமலையை இந்த புலனர்வையில் யூஸ் பண்ணியிருக்கணும். பாருங்க இப்போ பார்த்த அரகரையோட வந்து அவற்றை பிள்ளை வந்து இதில் பாருங்க முன்னுக்கு போய் கொண்டு இருக்கிறேன். அந்த தண்ணி பத்தில் கொண்டு போகிற காரங்களை வந்து தண்ணி வச்சிருக்கணும் அதில் எழுந்துட்டு பின்னாலேயே போய் கொண்டிருக்கேன். பயங்கர என்ன சொல்ல சின்ன பிள்ளை எழுதிருந்தானே உள்ளபடியானால் தான் வந்து தண்ணி பதில் தான் கேட்டது. அப்போ அதை வந்து வேண்டி கொடுத்தாச்சு. இதில் பார்க் பண்ண விடுறாங்களே இல்லை அந்த சைட் அவளுங்க கடை தெரியுதில்லை கடை தெரியுதில்லைண்டு. இப்போ என்ன சம்பவம் வந்து பார்த்தீங்கன்னா அவள் வந்து இருந்துட்டா மகள். அப்போ அவர் வந்து தேடி கொண்டிருக்க. அப்புறம் எனக்கு நான் ஒரு கெஸ் பண்ணேன் கட்டாயம் இவர் வந்து தேடி வரேன்டா. இவள் வந்து சொல்லாம் வந்து இருந்துட்டா காருக்குள்ள. அப்போ நான் போயிட்டு இல்லை மகள் இங்கே வெயிட் பண்ணுறான்னு கூட்டிகிட்டு வந்துட்டு இப்போ ரன் கோத்திரிக்கார் என்று சொல்கிறது அங்கே வந்து நிப்பாட்டி இருக்கிறேன். ஆள் வந்து சொல்லிட்டார் இதோட என்னால் அது வெயில் வந்து அவ்வளோ கொடூரமாக இருக்கும். தெரியும் உங்களுக்கு புலனர்வு என்றாலே வெயிலுண்டு. அப்போ சொல்லிட்டா எனக்கு இதை பார்த்தோன்னா போய் மியூசியம் பார்த்துட்டு நாங்கள் கண்டிக்கு விழிக்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டார். உண்மையிலுமே கஷ்டம். அதுவும் வந்து நான் சொன்னான் வெள்ளெண்ணெய் வாங்கண்டு 6 மணிக்கு போய் எக்ஸ்ப்ளோர் பண்ண வேண்டு. இல்லை நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துகிட்டு வரோம் அப்படின்னு சொன்னார். சரி ஓகே நீங்களே ஆசைப்படைக்கல எனக்கு என்ன பிரச்சனைட்டு நான் இருந்துட்டேன். அதான் நீங்கள் யாராவது வந்தால் செய்து விடியப்புறம் 5 மணிக்கு நினைக்கிறேன் 5-6 மணிக்கு வந்து மியூசியம் திறக்கும். அதில் டிக்கெட் எடுத்து போட்டு நார்மலாக்கலன்னா நீங்கள் நார்மலாகவே வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு போகலாம். வெள்ளைக்காரன்னா 6 மணி நினைக்கிறேன். அதோட வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணால் வெயில் இல்லாமல் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். அதுவும் பெருசாக இடங்கள்லாம் இல்லை ஒரு 4-5 இடங்களை வடிவாக பார்த்துட்டு போகலாம். சரி இப்போ என்னென்னு பார்த்தீங்களாண்டா அப்படி ஆக்களை ஏற்றி கொண்டு வந்து மியூசியத்துக்கு கொண்டு வந்து நான் குறிப்பாக வந்து பார்த்தீங்களாண்டா நான் இந்த மியூசியத்துக்கு உள்ள போய்க்கில் வந்து வீடியோ எடுக்கலாதுன்ற ஒரு நினைப்பில் போயிட்டேன். ஆனால் வந்து அங்கே நடந்தது வேறு. இத்தனைக்கும் அவரை கேட்ட ஒரு வீடியோ எடுக்கலாம் வந்து நான் சொன்னேன் இல்லை வீடியோ எடுக்கலான்னுட்டு. அப்புறம் கேட்ட விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அங்கே கேட்கல சொன்னவேல் உங்களோட நாங்கள் நின்று வந்து ஃபோட்டோ எடுக்கலாது மற்றபடி ஃபோட்டோ வீடியோ எடுக்கலாம் வந்து எடுத்தது. குறிப்பாக வந்து நிறைய விஷயங்களை வந்து நான் பார்த்து நான் முதலாவது இந்த அரச மாளிகைன்னு போயிருந்தேன். அது வந்து எப்படி இருந்திருக்கும் அப்படின்றத போட்டிருந்தவேல் அது இந்த வியூ நான் போடுறேன். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா எங்களுடைய வட்டதாக இருக்குது தானே அது வந்து எப்படி இருந்திருக்கும் அப்படின்றதான் நீங்கள் இப்போ பார்த்து கொண்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதை தவிர்த்து அங்கால வந்து இந்து சமய சாசனங்கள் அந்த பூசைக்கான பொருட்கள் என்ற ஒரு தொகுதி இருந்தது. அதுவும் வந்து நான் ஃபோட்டோ மாதிரி தான் எடுத்துருக்கிறேன். வீடியோ எடுக்கிறேன் நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். அதை தவிர்த்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெட்டகம் உண்டு அது இரும்புலேயே வந்து செய்திருக்காங்க. இதெல்லாம் எப்படி என்ற மாதிரி எனக்குண்டா தோணுச்சு அந்த காலத்தில். அதே மாதிரி இதில் இன்னும் ஒன்றும் என்னென்று தெரியல அதையும் போடுற நீங்கள் பாருங்கள். மற்ற விளக்கு கொண்டு இருந்தவேல் அது ஃபோட்டோ தான் வந்து எடுத்துருக்கிறேன். அடுத்தது வந்து பிள்ளையாரப்பா இருந்தவர். அதுவும் வந்து அந்த காலத்தில் சோழர் காலத்து பிள்ளையார் கோயில் வந்து பிள்ளையார் எப்படி இருந்திருப்பாருன்றதை நீங்கள் பார்க்கலாம். அதுக்கு அடுத்தது வந்து கொஞ்சம் தெய்வங்களை வந்து போட்டிருக்கணும். அது யாரன்றதை அதில் நான் கவனிக்கலை. மற்றது அதுக்கு பிறகு சிவன் ட்ரெஸ்ஸில் வந்து வச்சுருக்கணும். அதுக்கப்புறம் இன்னொரு கடவுள் ஒன்று போட்டிருந்தாலும் அது என்ன பேருன்னு தெரியல. நீங்கள் அந்த வீடியோவில் பார்க்கல உங்களுக்கு தெரியும். அதை தவிர்த்து ஒரு சாமி சிலையில் வந்து புதைச்ச மாதிரி ஒரு இடத்துலேருந்து எடுத்துருக்கணும். அது என்ன கட்டம் பண்ணுறது தெரியும். நான் நினைக்கிறேன் அந்த காலத்தில் ஒற்றுமையாக இருந்துட்டு சைவத்துக்கும் அதே மாதிரி பௌத்தத்துக்கும் வந்து ஒரு என்ன சம உரிமை வந்து வழங்கப்பட்டிருக்கும். இந்த கட்டட தோணிகளை வந்து பார்க்கல நிறைய சைவ கோயில்களும் இருந்திருக்கு. ஆனால் பின்பு ஒரு முரண்பாடு ஏற்பட்டிருக்கலாமோ அப்படின்ற மாதிரி தான் தோணுது. சைவ கோயிலும் அடுத்ததாக ஒரு இடத்துல பார்த்தோன்னா சைவ கோயில் எப்படி இருக்குமன்றதையும் வந்து ஒரு ஆர்டிஃபிஷியலாக வந்து செய்து வச்சுருந்தவை அதையும் வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது. இந்த புலனர்வை வந்தீங்களாண்டா கட்டாயம் மியூசியம் வந்து நீங்கள் விசிட் பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்கும். எனக்கு வந்து நேற்று ஒரு ப்ரோ அணிஞ்சவர் தமிழில் அவர் புதுக்குடியிருப்பு தான் இங்கே வந்து வேலை செய்கிறார். அப்போ அவரை நைட் மீட் பண்ணால் அப்போ அவர் தான் சொன்னார் நீங்கள் கட்டாயம் போய் விசிட் பண்ணி பாருங்கள் ப்ரோ. நிறைய விஷயத்தை வந்து நாங்கள் உள்ள பார்க்கக்கூடிய மாதிரி இருக்க வேண்டும். அதே மாதிரியே நான் வந்து பார்த்தேன்னா நீங்களும் பார்த்துக்கொள்ளுங்கள். இப்போ இதில் இருந்து அங்கடையாக்கள் அதில் வந்து கொண்டிருக்கணும். அப்படியே வந்த பிறகு நாங்கள் கண்டி போய் அங்கே பிறகுறா என்னத்தை பார்க்குற மாதிரியெல்லாம் பார்ப்போம். சரி இப்போ கண்டியில் இருக்கிற ஹோட்டலுக்கு வந்துட்டோம். வேல் லேக் சைட்டாக இது ஒரு ஹோட்டல் உண்டு. 2 ஹோட்டலுமே வந்து பக்கத்தில் இருக்குது. இதிலே வந்து வாகனத்தை நிப்பாட்டி கொள்ளுங்கன்ட்டு சொல்லிட்டாங்களே. ஏன்டா இதுக்கு கீழே வாகனம் இறங்கினா ஏறுதில்லை. தள்ளி ஏற்றி நம்ம ரோட்டு மழை இதால் வந்து வழுக்கிற மாதிரி இருக்குது. அதால் தான் இல்லை வரேன். இது நான் நினைக்கிறேன் 4 வீலாக இருக்கணும். இதே முக்குதண்டா வெகனர்லாம் மேலே வரவே வராது. இப்போ ஆக்களை கொண்டே ஒரு மாதிரி சுள்ளறது சில். இதில் வந்து ஹோட்டல் லேக் இருக்குது. அதே மாதிரி இதில் வந்து லேக் வூட் இதில் தான் வேல் வந்து புக் பண்ணியிருந்தது. அப்படி உள்ளே போய் வியூ அந்த காட்டுறேன் பாருங்கள். அப்படி இருக்க மாட்டேன். இதில் 2 பேரும் இருக்கணும். சரி அப்படியே காட்டுறேன் பாருங்கள். இதுதான் எங்களுடைய கண்டி லேக். அப்படியே இந்த சூமில் ஓரளவுக்கு தான் தெரியும். இந்த பெரேராக்கான ஆக்கள் இப்போவே வந்து கிட்டத்தட்ட 4 மணி தான் ஆகுது. இப்போயே வந்து இடம் பிடிக்க இருக்க வலிக்கிட்டோம். நாங்கள் எல்லாம் போனால் அதுக்கு இடம் கிடைக்கும் தெரியல. என்றாலும் என்ன செய்யறது தெரியல. இவையில மட்டும் அனுப்பி போட்டுருந்துருவாங்கன்னு யோசிக்கிறேன். இதில் எல்லாம் பாருங்களேன் இவ்வளோ அந்த சோலார் இதுகள் எல்லாம் இருக்குன்னு
ஹீட்டரை போல் இருக்குது. இதில் வருங்க வேறு பெரேரா, இதுலேருந்து பெரேரா நைட் போகிறனா இல்லையான்றது தெரியலை. அண்ட் அவைகளுக்கு வந்து சீட் இருக்குது. சீட் வந்து புக் பண்ணவே இல்லை. எவ்வளோண்டு பார்த்தீங்கன்னா இந்த ஹோட்டல்லே டின்னரோட சேர்த்து பெரேரா சீட்ஸும் வந்து இலங்கை காசுக்கு 20,000 ரூபா எப்படி உழைக்கிறாங்கன்னு பாருங்க. 2 பேருக்குமே 40,000 காசு போயிடும். புக் பண்ணியிருக்கிறோம். நான் போகிறேன்டா அவையோட போய் எங்கேயாவது நின்று தான் பார்க்கணும். ஆனாலும் அதுக்குள்ள நிற்கல வந்து ஒரு மாதிரி பார்ப்பாங்க. லோக்கலாகளோட போகிறேன்டா இப்போயே போய் இடம் பிடிக்கணும். இது ஒரு பிரச்சனை இருக்குது. நான் போகிறனா இல்லையான்றதை நீங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். சூப்பராக இருக்கும் பெரேரா. நீங்கள் இலங்கைக்கு வந்தால் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதோட நான் இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கொள்கிறேன். பாய்.